நிறைய பெண்களுக்கு வந்து திருமணமே ஆகாம இருக்கும், தட்டி போயிட்டே இருக்கும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறையுமே இருக்காது. நல்ல எஜுகேஷன்ல எம்டெக் படிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கார் ஓட்ட தெரியும், வண்டி ஓட்ட தெரியும். அதே மாதிரி நல்ல சேவிங்ஸ் இருக்கும். பல லட்சக்கணக்கில் இவங்களே சம்பாரிச்சு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், இது மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல வந்து தடை இருக்கும். திருமணமே ஆகல, பொண்ணு எப்படி இருக்கான்னா ரொம்ப அழகா இருக்காங்க, எல்லாமே அதாவது அனைத்து விஷயமும் பொருந்திருக்குன்னு இல்லையா ஒரு அம்சங்கள் இவங்களுக்கா இல்ல அப்படின்னு இல்லையா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கறச்ச பொதுவாகவே நட்சத்திரங்கள் ரொம்ப முக்கியமான பேசப்படுகிறாங்க. அது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரங்கள்லாம் பத்தி பேசுவாங்க. அது குறிப்பா இப்ப கல்யாணம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ஜாதகத்தை மூல நட்சத்திரம் அது பெண்ணாக இருந்தால் அவ்வளவுதாங்க. பெண்ணுக்கு ஒரு மூல நட்சத்திரம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வரன் பார்க்கும் போதே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.